ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத்ஃபைண்டர். பாரதியார் பற்றின ஸ்கூல் புக்ஸ் வீடியோஸ் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். அதில் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் தம்பி நெல்லையப்பருக்கு ஒரு ஒரு செய்யுள் மாதிரி ஒரு கவிதையை பாரதியார் எழுதியிருக்காரு. அது நம்மளுக்கு புக்கில் இருக்குது, பார்த்துடலாம். உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது. கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு. கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள். தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அர்த்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள். காலத்தின் குரல்களான கடிதங்களில் மொழி வீறு பெறுகிறது. என்னன்னா, நம்ம சொல்ல வர கருத்துக்களை கடிதம் வாயிலாக கடித வடிவில் எழுதுறது கடித இலக்கியங்கள். அதை கையில் எடுத்திருக்காங்க. அதில் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் பாருங்கள். புதுச்சேரி 19 ஜூலை 1915. எனதருமை தம்பி ஆகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. தம்பி, மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் நினதறி மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். உன்னோட அறிவு மலர்ச்சி பெற்று வர்றதை நான் பார்த்துட்ருக்கேன். எனது உள்ள கமலத்திலேயே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகுமென்றே கருதுகிறேன். உன்னோட பேரறிவு வளர்ந்து பெரிய கதிர்கள், சூரிய கதிர்கள் மாதிரி விரிவடைந்து அது உனக்கு இன்பம் தரு வேண்டும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நெஞ்சம் இலகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும். வேறு வழி இல்லை. என்னன்னா, நமக்கு நிகர் நம்ம தான் அப்படின்ற மாதிரி அறிவிலும் நம்ம விரிவடைந்து, அறிவு சுடர் விரிவடைந்து நமக்கு நிகர் நம்ம தான், நமக்கு ஈக்குவலாக நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழி பிறக்கணும். வேறு வழியே நமக்கு கிடையாது அப்படின்றாங்க. உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். ஹிந்தி, மராட்டி போன்ற வடமொழி உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு தமிழ்நாட்டிற்கு நன்மை, அங்கே உள்ள பத்திரிகைகளில் நம்ம இது மாதிரி என்னென்ன வந்திருக்கு அதை தமிழுக்கும் கொடுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. தமிழை வளர்க்குறதுக்கு ஒரு கடமையாக வச்சுக்கோ. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தமிழில் புது வார்த்தைகள், புதுமைகள் பல செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. தம்பி, நான் ஏது செய்வேனடா. தம்பி, உள்ளமே உலகம். ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்க சிரி. தன்னோட நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறை கட்டி வச்சுக்கிட்டு அதே இடத்துல அங்கே எங்கே இருக்கீங்களோ அங்கேயே பழங்காலத்து பிளைண்ட் பிலீஃப்ஸ், மூட நம்பிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு மூடர்கள் இருக்காங்கன்னா அவங்க அதே இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அவங்களனா பார்த்து சரி, நீ மேலே ஏறி வா, உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பர மேலே மேலே மேலே. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்றெழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றெழுது. தமிழ்நாடு வாழ்க, நோய்கள் தீர்க. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி எழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலேயே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றெழுது. தமிழ் பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகள் வரணும் அப்படின்னு எழுது. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 தலைகள் என்றெழுது. ஒரு உயிரோட 2 தலைகள் தான் ஆணும் பெண்ணும் ஒரு உயிரின் 2 தலைகள் என்று எழுது. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி தான் அது குறிக்குது. அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்று எழுது. யாரும் யாருக்கும் தாழ்வு கிடையாது.
பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது. ஒரு பெண்ணை தாழ்வுபடுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணை நம்மளே குத்திக்கிறது மாதிரி. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது. பெண்ணை அடைத்தவன் ஒரு பெண்ணை அடைச்சி வைக்கிறவன் கண்ணை அடைச்சி வைக்கிறவன் அப்படின்னு எழுது. தொழில்கள் தொழில்கள் என்று கூவு, வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக. தொழில் செய்யணும், வியாபாரம் வளர வேண்டும், எந்திரங்கள் நிறைய பெருக வேண்டும். முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், பான நூல், இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலேயே மலர்ந்திடுக என்று முழங்கு. சங்கீதம், சிற்பம், எந்திரம், பூமி, வானம், இயற்கை இது போன்ற எல்லாத்துலேயுமே நூல்கள் அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். சக்தி 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 என்று பாடு, தமிழ் நீ தம்பி நீ வாழ்க, உனது அன்புள்ள பாரதி. இதுதான் பாரதி எழுதின அந்த ஒரு ஒரிஜினல் பிரிண்ட்டு. அந்தளவுக்கு தெளிவாக நம்மளுக்கு இல்லை. தெரிந்து கொள்வோம். எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். பலவிதமான குற்றங்களையுடைய அந்நூலை நல்ல இனிய தமிழ்நடையில் அமைத்து தருவேன் என குறிப்பிட்டார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் 2008 அப்படியே வெளியிடப்பட்டது. எட்டயபுரம் சமஸ்தானத்தில் தான் பாரதி கவிஞராக இருந்தார். எட்டயபுர மன்னர்கள் அந்த பரம்பரையை பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் ஒரு நூலை எழுதினார் 1879. இதில் என்னன்னா, வம்சமணி தீபிகை நூலோட பெயர் 1879 வெளியிட்டார். அதில் நிறைய திருத்தம் பண்ணணும் அப்படின்னு பாரதியே அப்போது ஆட்சி செஞ்ச வெங்கடேஸ்வர எட்டப்பர் அந்த ராஜாவுக்கு கடிதம் எழுதினார் 6/8/1919. ஆனால் நிறையா அந்த நூலில் நிறையா தமிழ்நடையில் பிழை குற்றங்கள் இருக்குது. அதை நான் நல்ல தமிழ்நடையில் எழுதி தருவேன் அப்படின்ற மாதிரி பாரதி சொல்லியிருந்தார் அந்த வெங்கடேஸ்வர எட்டப்பர் அந்த மன்னருக்கு எழுதுகிற கடிதத்தில். ஆனால் அது நிறைவேறலை. 2008ஆம் ஆண்டு இந்த வம்சமணி தீபிகை மறுபதிப்பாக அதே மாதிரி அப்படியே திரும்ப வெளியிட்டது இலசை மணி அப்படின்றவர் வெளியிட்டிருக்காரு. எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம். ஐயன் நின் அருளே அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்றியம்புவர், என்னை யான் செய்குவதென்ற தமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின், கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை. இந்த லைன் பார்த்துங்க, கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை. இது எட்டப்ப ஜமீனுக்கு இந்த எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய ஒரு கவிதை கடிதம். நெல்லையப்பருக்கு தான் பாரதி எழுதினாரா? ஸோ அந்த நெல்லையப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரளி சு. நெல்லையப்பர். விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதியோடது கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு. இதை பதிப்பித்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி அந்த இதழ்களோட நடத்தியவர் பாரதி. சூரியோதயம், கர்மயோகி இதோட துணை ஆசிரியராக இருந்தவர் பரளி சு. நெல்லையப்பர். அடுத்து லோகோ பகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களிலும் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியர்களாகவும் பணியாற்றியவர். லோகோ பகாரி தேசபக்தன் அப்படின்றது திருவிக்காவோட பத்திரிகை பார்த்தோம். அதில் துணை ஆசிரியர்களாக பிறகு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, கவிதை. நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. இவர் பேர் நெல்லையப்பரா, ஸோ நெல்லை தென்றல். பாரதி இவர் தான் அண்ணனா, ஸோ பாரதி வாழ்த்து. இன்னொன்று உய்யும் வழி அப்படின்ற கவிதை நூல்களையும்
ஒரு வரலாறு எழுதியிருக்காரு, வ.உ. சிதம்பரனாரின் வரலாறு. ஓகேவா, வ.உ. சிதம்பரனார் வரலாறு வாழ்க்கையை எழுதியிருக்காரு. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் ர.அ. பத்மநாபன். இவர் பாரதி கடிதங்கள் அப்படின்ற நூலை பதிப்பிச்சார். பாரதி கடிதங்கள் அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் ர.அ. பத்மநாபன். இதில் தான் இந்த நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் அப்படின்றது இருந்திருக்கு. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவரது மறைவுக்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போலவே இருப்பதே அவருடைய நடையழகின் சிறப்பு. பாரதியோட 15 வயதில் பதினைந்து வயதில் கற்க உதவி வேண்டும், கல்விக்கு உதவி வேண்டும் அப்படின்னு எட்டயபுர அரசுக்கு ஒரு கவிதை எழுதுவார். அதுலேருந்து கடைசியாக அவர் இறக்குறதுக்கு முன்னாடி குத்திகேசவருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அதுவரை எல்லாமே இந்த பாரதி கடிதங்கள் அப்படின்ற இந்த தொகுப்பில் ர.அ. பத்மநாபன் பதிப்பிச்சிருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்மள்கிட்ட ரியலாக இப்போ பேசுகிற மாதிரி இருந்துக்கு அவங்களோட கவிதை நடை. பாரதியாரின் 7 ஆண்டுகள். பாரதியாரை விட பரளிசு நெல்லையப்பர் 7 வயது சிறியவர். பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன. பாரதியை விட 7 வயது சின்னவர் பரளிசு நெல்லையப்பர் தம்பியாகவே கருதி வந்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். புதுக்கவிதை புதுக்கவிதைக்கு விட்டிட்டவர் அப்படின்னாலே பாரதியார் தான். பாரதியை பற்றி நம்ம பார்த்துடலாம். தொன்று தொட்டு வரும் மரபு வடிவத்தில் இன்றும் தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு வருகின்றன. எனினும் யாப்பிழக்கண வரையறைக்கு உட்படாமல் சுதந்திர வெளிப்பாட்டோடு கற்றற்ற தன்மையோடும் இன்றைய புதுக்கவிதை எழுதப்படுகிறது. இஃது உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், சிலேடை, முரண், இருண்மை முதலான பல்வேறு உத்திகளை உன்னகத்தே கொண்டு கவிஞனின் விரிசிந்தனைக்கு ஏற்ப புது புது வடிவம் எடுக்கிறது. யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கு மட்டுமே என்றிருந்த கவிதையின் தன்மையை மாற்றி கவிதை அப்படின்ற தன்மையை மாற்றி பொது வாசகர்களும் கவிதையை படிக்கவும் படைக்கவும் புதுக்கவிதை அப்படின்னா பார்த்தாலே நம்மளுக்கு படித்தாலே புரிஞ்சிடும் அப்படின்றது மாதிரி ஒரு கவிதை தான். யாப்பிலக்கணம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்று பாரதியார் பாடுவது புதுக்கவிதைக்குரிய விளக்கமாக கொள்ளலாம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை அப்படின்னு பாரதியார் பாடுவதை புதுக்கவிதைக்குரிய விளக்கமாக கொள்ளலாம். புதுக்கவிதையில் கவிஞன் எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி தன் மனதில் தோன்றியதை அதே உணர்வுடன் வெளிப்படுத்த முடிகிறது. இதில் சமூக அவலங்கள், சமகால நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள், இலக்குகள் என அனைத்தும் பாடுபொருளாகின்றன. பாரதி தந்த புதுமை. பாரதியார் தான் முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார். அவரின் கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யுள் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது என்றாலும் உலகளவில் தோன்றிய நவீன கவிதை போக்கினை உள்வாங்கிக் கொண்ட அவர் உள்ளடக்கம், வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தார். தம் காலத்தில் மட்டுமல்லாது இன்றும் அவர் புதுக்கவிதையின் வலிமையான குரலாக ஒலிக்கிறார். இவர் காட்சி அப்படின்ற தலைப்பில் எழுதிய ஒரு புதுக்கவிதை. தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை இதுதான், காட்சி. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்துச் சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று. இவ்வாறு பாரதியின் முயற்சியால் தமிழில் கற்றற்ற கவிதை வடிவம் பிறந்தது. இதுதான் கற்றற்ற கவிதை அல்லது புதுக்கவிதை அப்படின்னு சொல்லப்படுற ஃபஸ்ட்டு எழுதினவர் பாரதியார் தான். பாரதியின் காலம். பாரதி வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் நிறைந்தது. மக்கள் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலம். பாரதி அச்சூழலில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தவர். இதனால் பாரதியின் கவிதைகள் விடுதலையின்
குரலாக ஓங்கி ஒலித்தன. இவர் தம் கவிதைகளில் தேச விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை இம்மூன்றும் பாடுபொருளாய் இருந்தன. அவர் கவிதையை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தினார். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதால் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டார். சிந்துக்கு தந்தைன்னு சொன்னார் யாரை சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதால் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர். மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைத்தார். இவர் ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தன் பெயரை ஷெல்லிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தான் அவரோட புனைப்பெயர் ஷெல்லிதாசன் அப்படின்றது வச்சுக்கிட்டாரு பாரதியார். பாரதிதாசனின் காலம். அடுத்து பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர்தான் பாரதிதாசன். பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், புவியை நடத்து, பொதுவில் நடத்து போன்ற பொதுவுடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் தமது பாடல்களிலும் வலியுறுத்தியவர் பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியைப் போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் யாரு? பாரதிதாசன். நெக்ஸ்ட் மணிக்கொடி காலம். பாரதியை தொடர்ந்து தமிழில் பல்வேறு கவிஞர்கள் புதுக்கவிதை எழுத முற்பட்டனர். ஆனால் புதுக்கவிதையின் தந்தை யாரு அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. எழுத்து காலம். எழுத்து இதழை வெளியிட்டவர் யாரு? சீசு செல்லப்பா. இந்த காலத்தில் தமிழில் புதுக்கவிதை தொகுப்பான புதுக்குறள்கள் என்னும் நூல் வெளிவந்தது. கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது. எந்த கவிதை தொகுப்பு அப்படின்னா புதுக்குறள்கள் அப்படின்ற எழுத்துக்கால ஒரு புதுக்கவிதை தொகுப்பு. நெக்ஸ்ட் துலிப்பா அப்படின்னு சொல்லப்படுற ஹைக்கூக்கும் பாரதியாருக்கும் என்ன சம்பந்தம்? 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய ரென்கா பாடல் மரபிலிருந்து ஹைக்கூ கவிதை உருவானது. இக்கவிதை வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதியார். ஹைக்கூ கவிதைகளை தமிழ் அறிமுகம் செய்தவர் பாரதியார். ஹைக்கூ கவிதை 3 வரிகளால் ஆனது. முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விடுவிக்கும். மிக நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஒரு அனுபவ பதிவை கொண்டிருக்கும் ஹைக்கூ கடைசி வரியில் படிப்பவரின் மனதை வெளிச்சமான ஒரு உணர்வை ஏற்படுத்திவிடும். தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்ற அடிகள் தமிழின் உரைநடை மரபை உணர்த்தும் அடிகளாக உள்ளது. தமிழின் உரைநடையை பற்றி உணர்த்துற வரிகள். பொருள் மரபில்லாத பொய்மொழியானும் அப்படின்ற வரி, பொருள் மரபில்லா பொய்மொழியானும் அப்படின்றது கற்பனை கலந்த புனைவு மொழி அப்படின்றத சொல்கிறாங்க. யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி கொண்டிருப்பது போல. யானையும் குருவியும் சேர்ந்துருக்குமா? ஸோ கற்பனை கலந்த புனைவு மொழி தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்பதற்கு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு அப்படின்றத சொல்கிறார். இது உரைநடையின் மரபை உணர்த்தும் வரிகள். மரபிலிருந்து மேற்கூறிய 2 கூறுகளையும் எடுத்துக்கொண்டு பாரதியார் தமது கதையை உருவாக்கினார். அவரது காக்காய் பார்லிமெண்ட் கதையின் காக்காய் பார்லிமெண்ட் யாரோடது? பாரதியாரோடது. கதையில் காகங்களின் பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கின்றன. இந்த மரபு கூறுகளுடன் அமைந்த அவருடைய 6ல் 1 பங்கு 1910 6ல் 1 பங்கு அப்படின்ற கதையை தமிழின் தொடக்க கால கதைகளுள் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும். 2 இருக்கு. ஒன்று காக்காய் பார்லிமெண்ட் அப்படின்ற கதை, இன்னொன்று 6ல் 1 பங்கு அப்படின்ற ஒரு கதை. 2மே பாரதியாரோட கதைகள்.